இஞ்சக்கட்ட பக்கம் போனோனே வரலான்னு சொல்லிட்டு தான் போனேன். போனோனே ஒரு வேலைய குடுத்துட்டு, அந்த வேலைய பாருன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் இமயமலைய விட்டு இறங்கி வந்தா, மறுபடியும் ஏத்தி விட்டு டிராக்டர்ல ஏத்தி விட்டாங்க. இந்த மூடையெல்லாம் பிரிச்சு வைக்கிறதா வேலை அப்படின்னு. வாழைக்கடைக்கு உரம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வாங்கின உரத்தை எல்லாத்தையும் பிரிச்சு சரி வச்சிடலான்ட்டு டபக்கு டபக்குன்னு தூக்கிட்டு இருக்கலே, ஆள் வந்து தூக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு பிரிச்சு வைக்கிற வேலையை பார்க்கலான்னு சொன்னோன்னே இன்னொரு டாஸ்க் வந்துருச்சுங்க. அதை பிரிக்கிறதோட விடாம அப்படியே பாதி பாதியா வேலை சாக்கலையும் கொட்டி வைக்கணும் அப்படின்னு. பார்க்க தான் வெயிட் இல்லாத மாதிரி இருக்கு, ஒரே வெயிட்டா இருக்கு, தூக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது பிரிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்டி கொட்டி அப்படியே தூக்கி ஒரு ஓரமா அடுக்கி வச்சாச்சு. நமக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அள்ளி வச்சுட்டு கீழே இறங்கி ஓடிடலான்னு பார்த்தா, அதுக்கப்புறமா ஆளை பிடிச்சிட்டாங்க. இன்னொரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கமா இறங்கி போனாலும் மறுபடியும் அதே வழியில ஏத்தி விட்டுறாங்களே நினைச்சுக்கிட்டு சரி ஏறுவோம் வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்மளே வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம பிரிச்சு வச்ச மூடை எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மூடையை ஏத்தி விட்டுரு, அப்படியே கொண்டு போய் வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா எப்படியோ வேலையும் முடிச்சு விட்டாச்சு.